பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை நாம் உற்று நோக்கும் போது எசாயா 26 அதிகாரம் 1 6 வரை மற்றும் மத்தேயு 7 அதிகாரம் 21 மற்றும் 24 27 வரை தியானிப்போம். முதலாவதாக நாம் எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 26 வசனங்கள் 1 6 வரை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று முதலில் பார்ப்போம். மெசியாவின் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். பிரியமானவர்களே, இந்த இறை வார்த்தைகளில் தேவனுடைய நியாயத்திற்கும் அவரது பேரரசன், அதாவது அவருடைய வருகையின் அரசன் நித்தியமான அமைதிக்கும் அடையாளமாக கூறப்படுகிறது. இதுல நம்ம 3 பிரிவுகளில் பார்க்கலாம். ஒன்று, தேவனின் பாதுகாப்பு, நிலையான பாறை, அதாவது எட்டர்னல் ராக், எவர் லாஸ்டிங் ஸ்ட்ரென்த். நிலையான பாறையாகிய தேவனின் உன்னதமான திடமான பாதுகாவலாக இது நமக்கு காணப்படுகிறது. தேவனின் நியாயத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பாத்திரமாக இருக்கிறார்களோ, அவருடைய சத்தியத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் கதவுகளில் நுழைய முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் வாசலில் நுழைய வேண்டுமென்றால் கூட நாம் சத்தியத்தை பின்பற்றுகிறவர்களாக, அதாவது தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2, நேர்மை மற்றும் நம்பிக்கை. நேர்மை அப்படின்னு சொன்னா அதன் அர்த்தம் உண்மையான விசுவாசத்தையும் தேவனுடைய வழியில் நாம் உண்மையா நடப்பதையும் சொல்லப்பட்டிருக்கிறது. மெசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தையும் நீதியையும் செயல்படுத்துகிறவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகள்தான் இந்த வாசலில் நுழைய முடியும் என்பதை குறித்து இதில் சொல்லப்படுகிறது. 3வதாக, தாழ்மையானவர்களின் உயர்வு. தேவன் மனிதரால் உருவாக்கப்பட்ட அதிகாரங்களையும் பெருமை மிக்க சில காரியங்களையும் வெறுக்கிறார். அவை தர்மத்திற்கு விரோதமானவை. தன்னை தான் தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை தேவன் உயர்த்துகிறார். தேவனுக்கு எதிரான காரியங்கள், தன்னைத்தான் உயர்த்தி பெருமைப்படுகிறவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை ஆண்டவர் தாழ்த்துகிறார். இங்கே மனிதரின் நம்பிக்கை தேவனுடைய வாக்குறுதிகளில் இருக்க வேண்டுமென தேவன் நினைக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும் என்பதை எசாயா தீர்க்கதரிசி நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். பிரியமானவர்களே, 2வதாக மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் அதிகாரம் 7 வசனங்கள் 21 மற்றும் 24 27 வரை சொல்லப்பட்ட வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே விண்ணரசுக்குள் செல்வர். இது என்னன்னு நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தான் படைத்த மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசமும் செயல்களும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டிய அவசியத்தை நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த வசனங்கள்லையும் நம்ம 3 தலைப்புகள்ல பார்க்கலாம். 1, விழிப்புணர்வு. பிரியமானவர்களே, வெறும் வாய் சொற்களால் கர்த்தாவே கர்த்தாவே, தேவனே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க விண்ணரசை அடைய முடியாது. பரலோக ராஜ்யத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. தேவனின் சித்தத்தின்படி செயல்படும் வாழ்க்கைதான் நமக்கு முக்கியமானது. தேவன் என்ன சொல்கிறார், நம் வாழ்க்கை எப்படி சீரமைக்க வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும், எப்படி நாம் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டியதன் மூலம் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் இடம்பெற முடியும். பிரியமானவர்களே, 2, பாறையில் வீடு கட்டுபவன். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அதற்கேற்ப செயல்படுபவர்கள் பாறையின் மேல் வீட்டை கட்டி வைத்திருக்கிற அறிவாளியை போல் இருப்பார்களாம். பாறை என்பது எசேயாவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது,
தேவன்தான் பாறை. பாறை என்பது அது ஒரு உறுதியான பொருள். பாறை அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதியானவர், நம் வாழ்வில் நிலையானவர். நாம் இந்த பாறையாகிய ஆண்டவரை அடிப்படையாக கொண்டு வாழும்போது நமக்கு வரக்கூடிய சோதனைகளை வென்று வெற்றி பெற முடியும். 3, மணலில் வீடு கட்டியவன். தேவனின் வார்த்தைகளை கேட்டு செயல்படாதவர்கள் மணலில் வீடு கட்டிய அறிவற்றவர்களைப் போல் இருப்பார்கள். பிரியமானவர்களே, மனதில் விசுவாசம் இல்லாதவர்கள், எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறவர்கள், எதற்கு எடுத்தாலும் சந்தேகப்படுகிறவர்கள், அவர்கள் விசுவாசத்தோடு வாழ மனம் இல்லாமல் இருக்கும். பதற்றம் கொண்ட மனம், அது சோதனைகளை வென்று வீழ்த்த முடியாது. பிரியமானவர்களே, சோதனைகளை சாதனைகளாக மாற்ற வேண்டுமெனால் மன உறுதி வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற பாறையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டால் நமக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2 வாசகங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது 3 தொடர்புகள் எனக்கு தோன்றியது. அந்த 3 தொடர்புகள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. 1வதாக நேர்மை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. எசாயா 26 தேவனின் நியாயத்திற்கு பாத்திரமானவர்கள் நேர்மையான மக்களினம் என்று அழைக்கப்படுகிறார்கள். மத்தேயு 7 நாம் பார்க்கும்போது நேர்மை தேவனின் சித்தத்துக்கேற்ப செயல்படுவதில் உள்ளதாக விளக்கப்படுகிறது. 2, நிலையான பாறை, பாறையில் கட்டிய வீடு. எசாயாவில் சொல்லப்படும் போது இந்த நிலையான பாறை தேவன் தன் மக்களுக்கு திடமான ஒரு உண்மையான பாதுகாவலராக இருப்பதை குறிக்கிறது. மத்தேயுவில் நாம் பார்க்கும்போது பாறை என்பதன் உருவாக்கத்தில் தேவனின் வார்த்தைகளின் மீது நாம் வாழ்வை அடிப்படையாக கொண்டு அமைப்பதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3, தாழ்மையானவர்களின் உயர்வு. எசாயாவில் சொல்லப்படுகிறது, தாழ்மையானவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக தாழ்ந்து வாழ்கிறவர்கள், எதற்கெடுத்தாலும் பெருமையை பற்றி பேசாதவர்கள், தாழ்மையோடு ஆண்டவரை பணிந்து கொள்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் கதவுகளில் நுழைகின்றனர். மத்தேயுவில் நாம் பார்க்கும்போது பாறையில் வீடு கட்டிய தாழ்மையானவர்களே சோதனைகளை தாண்டி வெற்றி பெற்று நிலைத்திருப்பவர்கள் ஆகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியத்தை நம்பி அதற்கு ஏற்று செயல்படுவதுதான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்வதற்கான வழி. நம் வாழ்க்கையில் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான பாறை என்ற அடிப்படையாக இருக்க வேண்டும். வேறு எவருக்கும் அந்த முதலிடம் நாம் கொடுக்கவே கூடாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டும். விசுவாசத்துடன் செயல்படும் நேர்மையான வாழ்க்கை தேவனின் திரு உள்ளத்தின்படி முக்கிய அடையாளமாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தோடு வாழ வேண்டும். விசுவாசத்தோடு ஒரு பதற்றம் இல்லாமல், பயப்படாமல், சந்தேகப்படாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கை நம்மை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்க்கும். பிரியமானவர்களே, அதற்கு தயாராக ஆண்டவருடைய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு போகும்படியாக விழித்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கள். எப்பொழுதும் கர்த்தாவே கர்த்தாவே என மேல் போக்காக வாயின் வார்த்தைகளால் சொல்லாதுங்கள். இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். கிறிஸ்தவர்களாக இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோம். தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு அனைத்தும் வெற்றியாக முடியும். இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைவரையும் காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.